பிறப்பு நாம் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு. சிட்ரஸ் பயோ என்சைமை நம்ம எதுக்கு பயன்படுத்தணும், அதனுடைய பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு விரிவா பார்க்கலாம் நேயர்களே. சிட்ரஸ் பயோ என்சைம் வந்து பாத்தீங்கன்னா எலுமிச்சம்பழ தோல்ல போடலாம், ஆரஞ்சு தோல்ல போடலாம், சாத்துக்குடி தோல்ல போடலாம், நார்த்தங்காய் தோல் இருக்குது பாத்தீங்களா, அதுலயும் போடலாங்க. சரி, நாங்க எதுல போட்டுக்கிறோம் பாத்தீங்களா, நம்ம வந்து எலுமிச்சம்பழ தோல்ல போட்டிருக்கிறோம். இதனுடைய பெனிஃபிட் என்ன, அதை எப்படி நம்ம பராமரிக்கணும், பயோ என்சைமை எப்படி நம்ம செஞ்சு வைக்கணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாங்க. நம்ம பயோ என்சைம் எடுத்தோம்னா இதுல நேரடியா வந்து பாத்தீங்கன்னா சிட்ரிக் ஆசிட் அதிகமா இருக்குதுங்க. இது வந்து ஒரு நேச்சுரலா பண்ணக்கூடியது, எந்த விதமான கெமிக்கலும் இல்லாதது. சரிங்களா, இதை வந்து நம்ம பயன்படுத்துறது நம்ம கிச்சன் கிளீன் பண்றோம் பாத்தீங்களா, கிச்சன் கிளீன் பண்றதுக்கு பயன்படுத்தலாம், ஃப்ளோர் கிளீன் பண்றதுக்கு பயன்படுத்தலாம். சரிங்களா, அடுத்தது டைல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, டைல்ஸ் கிளீன் பண்றதுக்கு பயன்படுத்தலாம். ஏங்க டாய்லெட்ல வந்து மஞ்சள் கரை இருக்கு பாத்தீங்களா, அதை கிளீன் பண்றதுக்கு பயன்படுத்தலாம். ரெண்டாவது வெஹிக்கிள் இருக்கு பாத்தீங்களா, வெஹிக்கிள்ல வந்து நம்ம உப்பு தண்ணி பயன்படுத்துறோம் பாத்தீங்களா, அப்போ இதை சேர்த்து நம்ம பயன்படுத்தலாம். இது போல இதனுடைய பயன்பாட்டை வந்து அடுக்கிக்கிட்டே போலாங்க. நீங்களே வீட்டுல பயோ என்சைம் எப்படி செய்யறதுங்கிறது உண்டான லிங்க் நாங்க கீழே கொடுக்குறோம், அதை வச்சு நீங்க போட்டுக்கோங்க. இல்ல முடியல அப்படின்னா ஒன்னும் கவலைப்படாதீங்க. நீங்க கீழ்காணும் நம்பர்ல பயோ என்சைம் வேணும்னு சொல்லி பதிவிடுங்க, நாங்க உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம்.